Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு டிஸ்கஷன் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன் சாப்டரில் நீட் கொஸ்டின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீட் கொஸ்டினில் செஷன் 1 இல்லை 4 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் GnRH, a hypothalamic hormone needed in reproduction, acts on. First point, gonadotropin releasing hormone இது ஹைப்போதாலமஸில் ப்ரொடியூஸ் ஆகுது, ரீப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணுது. ஆக்ட்ஸ் ஆன் எங்கே ஆக்ட் பண்ணும் அதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் இருக்குது. anterior pituitary gland acts on anterior pituitary gland, stimulates secretion of luteinizing hormone and oxytocin. luteinizing hormone anterior pituitary gland செக்ரேட் பண்ணும். பட் ஆக்சிடோசின் போஸ்டீரியரில் தான் ஸ்டோரேஜ் ஆகும். இட் இஸ் செக்ரீட்டட் பை தி ஹைப்போதாலமஸ் and stored in the posterior pituitary. So answer A is wrong. Then anterior pituitary gland stimulates secretion of luteinizing hormone and FSH. Yes, correct. FSH follicular stimulating hormone, luteinizing hormone, இந்த ரெண்டுமே ரீப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஹார்மோன்ஸ். இந்த ரெண்டுமே ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் இருந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே. தென் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் ஆக்சிடோசின். அது கரெக்ட், ஆக்சிடோசின் போஸ்டீரியரில் தான் வரும். பட் எஃப்எஸ்ஹெச் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் வரும். அதனால் இது ராங். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் செக்ரீஷன் ஆஃப் எல்ஹெச் அண்ட் ரிலாக்சின். எல்ஹெச் அகைன் போஸ்டீரியரில் போட்டிருக்கிறாங்க. இட் இஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் இது வராது. பட் எல்லாத்த விட மிக முக்கியமான ஆன்சர் என்னன்னு பார்த்தா GnRH ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் ஆக்ட் பண்ணும், அது போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஆக்ட் பண்ணாது. ஒரே ஒரு ரீசன் பார்த்துடலாம். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் எப்பயுமே ஹைப்போதாலமஸ் உற்பத்தி பண்ணுற ஆக்சிடோசின் அண்ட் வேசோப்ரெசின் இந்த ரெண்டு ஹார்மோனையும் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். அதில் ஒரு தனி போர்ட்டல் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு ஹைப்போதாலமஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி போர்ட்டல் சிஸ்டம், அது வழியாக அதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி போஸ்டீரியரில் ரிலீஸ் ஆகும். ஸோ GnRH கொஸ்டினை பொறுத்த மட்டும் போஸ்டீரியர் பிட்யூட்டரிங்கிற கொஸ்டினுக்கு இடம் கிடையாது. ஆன்டீரியரில் மட்டும்தான். ஆன்டீரியரில் ரெண்டு ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனில் LH ஆக்சிடோசின் சேர்த்துருக்குறாங்க. ஆக்சிடோசின் இஸ் ஃப்ரம் தி போஸ்டீரியர். ஸோ ஆன்சர் B is correct. Oxytocin is produced by the hypothalamus but released by posterior pituitary. GnRH stimulates the anterior lobe, that is anterior pituitary of the pituitary gland, to secrete luteinizing hormone and FSH and do not act on posterior pituitary. So answer B is correct. So next question, ஹைப்பர் செக்ரீஷன். ஹைப்பர் செக்ரீஷன் அர்த்தம் நார்மலாக இருக்க வேண்டிய செக்ரீஷனை விட அதிகமாக செக்ரீட்டான ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன், GH growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்னால் என்ன? அடலசன்ட் ஸ்டேஜ் முடிஞ்சது பின்னாடி, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அட் தி ஏஜ் ஆஃப் 14 18 வரைக்கும் அந்த ஸ்டேஜ் பின்னாடி கிராஸ் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்கன்னா தே பிகம் அடல்ட். does not cause further increase in height. அடல்ட்டுடைய ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகாது. என்ன எதனால்? ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டி என்ன? growth ஹார்மோனுடைய ஹைப்பர் செக்ரீஷன், கூடுதலான செக்ரீஷன் இருந்தால் growth கூடுதலாக இருக்க வேண்டும். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, இன் அடல்ட்ஸ். அப்போ growth ஹார்மோன் என்ன அடல்ட்ஸில் மட்டும் இல்லை, அடல்சன்ட்லேயும் வேலை செய்யும். இது அடல்ட்ஸ் பற்றிய கொஸ்டின். ஆனால் எல்லாத்த விட ஹைட்டு பற்றிய கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன் ஹைட். ஹைட் எப்போ கூடும்? லாங் போன்ஸ் டெவலப் ஆனால் தான் ஹைட்டு கூடும். லாங் போன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? லாங் போன்ஸில் ஒரு போனி பிளேட், ஹைப்போஃபிசியல் போனி பிளேட் ஒன்று இருக்குது, எபிஃபிசியல் போனி பிளேட் ஒன்று இருக்குது. அந்த எபிஃபிசியல் போனி பிளேட் அதில் தான் வளரக்கூடிய செல்கள், போன் செல்ஸு
நீட்டிகிட்டே போகிறதுக்கு போன் உயரம் கூடிகிட்டே போகிறதுக்கான காரணமான செல்ஸ் அதில் தான் இருக்குது. ஸோ லெட் அஸ் see the ரீசன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. growth ஹார்மோன் becomes inactive in adults கிடையாது. growth ஹார்மோன் எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒர்க் பண்ணோம். எபிஃபிஷியல் பிளேட்ஸ் எங்கே இருக்குது? லாங் போன்ஸில் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. ஆஃப்டர் அடலசன்ஸ் தான் அடல்ட் ஸ்டேஜ். ஆஃப்டர் அடலசன்ஸில் எபிஃபிஷியல் போன் க்ளோஸ் ஆகிரும். அதனால் ஹைட்டு கூடாது. திஸ் வில் பி கரெக்ட். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சி பார்த்தீங்கன்னா போன்ஸ் லூஸ் their sensitivity to growth hormone in adults கிடையாது. மசில் ஃபைபர்ஸ் do not grow in size after birth தப்பு. பெர்த்துக்கு அப்புறம் மசில் சைஸ் எல்லாம் கூட தான் செய்யணும். குறைஞ்ச நம்ம எப்படி பெரிய ஆளாக முடியும்? ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிரானிக்னு அர்த்தம் லாங் பீரியடுக்கு கண்டினியூவஸாக. ஹைப்பர் செக்ரீஷன் கூடுதலான உற்பத்தி growth ஹார்மோனில் நடந்தால் லீட்ஸ் டு ஜெய்ஜாண்டிசம். ஜெய்ஜாண்டிசம் என்ன? 6 அடி உயரத்துக்கு மேலே வந்துடுவாங்க. 7 அடி 7.5 அடி வந்துடுவாங்க. தட் இஸ் கால்ட் ஜெய்ஜாண்டிசம். ஆர் அக்ரோமெகலி அல்லது அக்ரோமெகலி. ஏன் இந்த ரெண்டில் ஒன்று சொல்கிறாங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். யார்கிட்ட அப்படியே ஹைப்பராக செக்ரிஷன் நடக்குதோ கண்டினியூஸாக நடக்குதோ அவங்களுடைய ஏஜை பொறுத்து ஒன்று ஜெய்ஜாண்டிசம் வரும், இல்லைன்னா அக்ரோமெகலி வரும். ஜெய்ஜாண்டிசம் எப்போ வரும்? வளரக்கூடிய ஸ்டேஜ் பிஃபோர் அடலசன்ட் ஸ்டேஜில் இருந்து அடலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் growth ஹார்மோன் வளர்ந்துட்டே போச்சுன்னு சொன்னால் அது போன் சைஸ் நீண்டிகிட்டே போகும், ரொம்ப ஹைட் வந்துடுவாங்க. அதான் கொஸ்டின். சரியா? இன் அடல்ட்ஸ் ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் ஜிஹெச் லீட்ஸ் டு அக்ரோமெகலி. ஏன்னா அடல்ட்ஸில் இந்த எபிஃபிஷியல் பிளேட் போன் பிளேட்டு க்ளோஸ் ஆஃப்டர் அடலசன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அதனால் அவங்க ஹைட்டு கூடாது. பட் தே பிகம் என்ன ஹைட்டு கூடாமல் மற்ற சதைகள் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செய்ய ஸ்டம்பி லுக் அது மாதிரி வந்துடுவாங்க. தட் இஸ் கால்ட் அக்ரோமெகலி. பிகாஸ் ஆஃப் தி ஆசிஃபைடு எபிஃபிஷியல் பிளேட்ஸ். இந்த ஹைட்டு ஏன் அடலசன்ஸில் கூடாதுன்னு சொன்னால் தெர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் ஹைட் பிகாஸ் ஆசிஃபிகேஷன் அர்த்தம் அதில் கால்சியம் டெபாசிட் அதிகமாகிடும். எபிஃபிஷியல் பிளேட்டில் நிறைய கால்சியம் பொட்டாசியம் அயான்ஸுடைய டெபாசிட் அதிகமாகி அது வளரக்கூடிய தன்மையை இழந்து அது ஒரு போன் பார்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ க்ளோஸ் ஆகிறதுனால வளர்ச்சி இருக்காது. திங்கிங் ப்ராசஸ் எபிஃபிஷியல் பிளேட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி போன் க்ரோத். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஆன்சர் பி எபிஃபிஷியல் பிளேட் க்ளோசஸ் ஆஃப்டர் அடலசன்ஸ். அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ லெட் us see. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின். அமினோ ஆசிட் tryptophan is the precursor for the synthesis of. இது ஒரு அமினோ ஆசிட். இது ட்ரிப்டோஃபான். இதான் ப்ரீகசர். என்ன ஹார்மோனுக்கு அது என்ன காரணமாக இருக்குது? ப்ரீகசர் என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான மூலக்கூறுகள், அதுக்கு முந்திய பொருள், அதிலிருந்து அது இந்த அடுத்த ஹார்மோன் ஸ்டேஜ் வரும். என்ன அது ப்ரீகர்சர்னால் எல்லாத்துக்குமே அதான் அர்த்தம் மீனிங். என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதான் ப்ரீகர்சர்னு அர்த்தம். அந்த ப்ரீகர்சர் ட்ரிப்டோஃபான் எதுக்கு ப்ரீகர்சராக இருக்குது? தைராக்சின் அண்ட் ட்ரைஐடோதைரோனின், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டான், கார்டிசால் அண்ட் கார்டிசோன், மெலட்டோனின் அண்டு செரோட்டோனின். ஃபஸ்ட்டு என்னென்னா இது ஒரு அமினோ ஆசிட். ஆனால் இதில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டான் ரெண்டுமே ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் பட் ஸ்டீராய்ட்ஸ். அதே மாதிரி கார்டிசால் அண்ட் கார்டிசோன் இதுவும் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ்னாலேவும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி லிபிட்ஸ், ஃபேட் அடிப்படையாக வச்சுருக்கோம் இன் தி மெயின். அதனால் பி அண்டு சி தப்பு, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஏ பார்த்தீங்கன்னா தைராக்சின் அண்டு ட்ரைஐடோதைரோனின். தைரோசின் தைராக்சினுக்கும் ட்ரைஐடோதைரோனினுக்கும் ஒரு ப்ரீகர்சர், அதுவும் ஒரு அமினோ ஆசிட் தான். ஆனால் இந்த தைரோசின் கூட அயோடின் சேர்ந்தால் தான் என்ன அது ப்ரீகர்சராக மாறி இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் டி வில் பி மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின் ரெண்டுமே அமினோ ஆசிட் தான் ப்ரீகர்சராக உள்ளது. ஆன்சர் பார்த்துடலாம். மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின் ஆர் தி டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் tryptophan amino acid.
ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் கூட வேறு சில பொருட்கள் சேர்ந்து மெலட்டோனின் செரோட்டோனினாக வருது. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். தைராக்சின், ட்ரைஐடோதைரோனின் ஆர் அயோடினேட்டட் தைரோசின் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இது அயோடினைஸ் ஆன அமினோ ஆசிட், வெறும் அமினோ ஆசிட் கிடையாது. So hence D, melatonin and serotonin, answer D is correct. So next question. Which of the following pairs of hormones, pairனா ரெண்டு ஹார்மோன் இங்கிட்டு அங்கிட்டு கொடுக்குறாங்க, ஆர் நாட் ஆன்டகோனிஸ்டிக், ரெண்டு ஏற்று வேலை செய்யாது, having opposite effects to each other. அதாவது கொஸ்டின் என்ன, நாட் ஆன்டகோனிஸ்டிக், நான் ஆன்டகோனிஸ்டிக் ஹார்மோன் பேர் எது, அதான் கேள்வி. இன்சுலின், குளுக்கோகான். இன்சுலின் பிளட் சுகர் லெவலை குறைக்கும், செல்ஸு சுகர் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு அப்டேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குளுக்கோகான் பிளட் சுகர் லெவலை கூட்டும், செல் குளுக்கோஸை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுற அப்டேக்கை இது குறைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆன்டகனிஸ்டிக். கொஸ்டின் வந்து நாட் ஆன்டகனிஸ்டிக், இது ஆன்டகனிஸ்டிக். ஸோ அடுத்து ஆல்டோஸ்டிரான் அண்டு ஏட்ரியல் நேட்ரியூரட்டிக் ஃபேக்டர். ஆல்டோஸ்டிரான் வந்து அட்ரினல் கார்டெக்ஸில் உற்பத்தி ஆகும், கிட்னியில் வேலை செஞ்சு வாட்டர் ரிட்டென்ஷன், வாட்டர் நிறைய வெளியே போகாமல் அப்சார்ப் பண்ணும், சோடியத்தையும் நிறைய வெளியே போகாமல் அப்சார்ப் பண்ணும், பொட்டாசியத்தை அதிகமாக ரிலீஸ் பண்ணும். காரணம் என்னென்னா திஸ் இஸ் தி ஹார்மோன் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுற ஹார்மோன். பிளட் ப்ரெஷரை இது கூட்டி விடும். ஓகே. ஏட்ரியல் நேட்ரியூரட்டிக் ஃபேக்டர். ஏட்ரியல் என்ன, ஹார்ட்டுடைய என்ன ஏட்ரியல் சேம்பர், மேல் பகுதியில் உள்ள சேம்பர், கார்டியாக் செல்ஸில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எதுக்காக ஹார்ட்டில் உற்பத்தி ஆகுதுன்னா, பிளட் ப்ரெஷர் கூடிடுச்சுன்னா, ரொம்ப அதிகமாக கூடிடுச்சுன்னா, நார்மலோட அதிகமாக கூடிடுச்சுன்னா குறைக்கணும். இது என்ன செய்யும், குறைக்கிறதுக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய சோடியத்தை அப்சார்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அதிகமாக வெளியே தள்ளும், சோடியம் வெளியேற்றணும். பொட்டாசியம் நிறைய வெளியே போகிறத கொஞ்சம் நிறுத்தும், வாட்டர் லாஸை கூட்டும், நிறைய தண்ணியை யூரினை வெளியேற்றும். ஸோ தீஸ் ஆர் ஆன்டகனிஸ்டிக். அடுத்து ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபின். ரிலாக்சின் வந்து சைல்டு பெர்த் சமயத்தில் இடுப்பெலும்பு நல்லா விரிகிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இன்ஹிபின் வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், வந்து உற்பத்தி ஆகிறத குறைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ரெண்டும் ஆக்ஷனில் சம்மந்தம் கிடையாது. ஸோ இதுதான் நான் ஆன்டகனிஸ்டிக். ஸோ ஆன்சர் சி வில் பி கரெக்ட். வாட் இஸ் த ஆப்ஷன் டி, பேராதார்மோன் அண்ட் கால்சிட்டோனின். இந்த ரெண்டு ஆன்டகனிஸ்டிக் தான். பேராதைராய்டு கிளாண்டில் உற்பத்தி ஆகிறது, பிளட் கால்சியம் லெவலை இது கூட்டும், போனில் இருக்கக்கூடிய கால்சியத்தை கரைச்சி பிளட்டு கொண்டு வந்துடும். கால்சிட்டோனின் என்ன பண்ணும்னா, பிளட்டில் கால்சியம் லெவல் கூடிச்சுன்னா இது குறைக்கும். அப்போ கால்சியத்தை நிறைய உடம்பை விட்டு வெளியேற்றும். ஸோ இதுவும் ஆன்டகனிஸ்டிக். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். Relaxin hormone secreted by posterior pituitary relaxes the pubic symphysis, அதான் hip bone, during parturition. Parturition means childbirth. Inhibin decreases the secretion of FSH from the anterior pituitary. Inhibin வந்து FSH secretion குறைக்கும். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ரிலாக்ஸின் அண்ட் இன்ஹிபின் இதுதான் நான் ஆன்டகனிஸ்டிக். மீதியெல்லாம் எதிர்த்து வேலை செய்கிறது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.